விதிகளையே. அம்மா இப்படி வேறசா எங்க நீ கிளம்பி நின்னுக்க இருக்க? ஏல சொசைட்டிக்கு பால் ஊத்துதே போறேன். உருட்டாத என்ன மொச பிடிக்கறனாய் மூஞ்சி பார்த்தா தெரியும். நான் உன்ட நேத்து என்ன சொன்னேன்? அந்த பிள்ளை பேச வேணாம்னு சொல்லி சொன்னனா இல்லையா? அந்த பிள்ளை பேசற மாதிரி இருந்தா பேசாதேன்னு சொன்னனா இல்லையா? இப்ப அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்க. சிரிக்காதனே நெசத்துக்கு அப்படி கோவம் வருது. ஏல அந்த பிள்ளை பழச மறந்து போனதுக்கு அந்த பிள்ளை என்னடா செய்யும்? அவனே இத உன்ன சொல்லிக்க என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிட்டே தெரி. கடைசில உன்னை நடு தெருவுல நிப்பாட்ட போகுது. நீ வேணா பாருமே. அப்படிலாம் சொல்லாத ஆயிருந்தே ஆனாலும் உன் அத்தாச்சி உனக்கு நாத்துனாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? பல்ல காமிச்சிட்டே நீ அங்கதான் போற அதானே? இல்ல மாமா வர சொன்னாரு. சொசைட்டிக்கு பால் ஊத்தும் போது நம்ம வீட்டு பாலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் ஊத்திரியா வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீ வேறுக்குனே நேத்துல இருந்து என் மேல கோவத்துலதே இருக்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா ஏகடி சண்டைக்கு தானே வருவ. அதான்ல இப்படியே பண்ணிட்டே தெரியும். எனக்கு அந்த பிள்ளை தனியா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க. நான் அப்புறம் அந்த பிள்ளை தலைமுடி ஆஞ்சு போய் ஆஞ்சு. அத்தாச்சி அப்படிலாம் பேசக்கூடாது. நொத்தாச்சி ஆளு பாரு. ஏல இப்பெல்லாம் பேசிக்கிறீங்கன்னா நாளைக்கு அண்ணனை கல்யாணம் முடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஒருவேளை சோத்துல பேச வச்சிருச்சா என்ன செய்வ? ஏதாய் என்னவா? ஏன் என்னவா என்னடி கேட்டேன்? என்னதா எதுக்கு இப்படி அடிக்கிறவ? தோரமறுப்பு எம்பிட்ட அளவு படன்னு கேட்கலாம்னு வந்தேன். டேய் என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலப்பா. உங்க மருமக இல்லப்பா மாமா வர சொன்னாருப்பா. அதே அதுக்குதாப்பா பால் கிண நம்ம வீட்டுல பாலை பிச்சுட்டு எடுத்துட்டு போய்க்கிருக்கேன். அதுக்கு எதுக்கு இவ இப்படி கோபத்துல இருக்கா? சோறு பத்தலையாப்பா. சோறு நிறைய போடுங்க அப்படின்னாத்தையும் கோபம் வராது. சும்மா சும்மா கோபப்படாதீங்க தங்கச்சி. அண்ணன் பாவம் இல்லையா? சரி நான் போய் அண்ணி பாத்துட்டு வரேன். வந்ததே தங்கச்சி எடுத்துட்டு போவேன். அது ஒன்ன நம்ப வைக்க தங்கச்சி. ஐய என்ன நீ இசோனி மாதிரி சண்டை போடுற? மெதுவா பேசுதா? ஐய சரி அதை விடு. இந்த தோரப்பருப்பு எப்படி போட? புள்ள ஒத்தால கடந்து சோறு பொங்கிட்டு பள்ளிக்கூடம் போதே கொஞ்சம் சமைச்சு வைக்கலாம்னு பார்த்தா அப்ப நீ ஏன் சம? என்னமோ கோவத்துல கூட ஆத்தாவை அடிச்சுக்க முடியாது தோய். அண்ணே நீ இப்படி வெள்ளந்தியா இருக்கிறது நான் தப்பு சொல்லவே இல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லாத பட்சத்துல நீ என்னதான் அந்த பிள்ளைக்கு ஞாபகப்படுத்தினாலும் எப்படி அந்த பிள்ளை உன்னை ஏத்துக்கிறோம்? எம்படி தூரம் ரெண்டு பேரும் காதலிச்சிருப்பியா? அந்த பிள்ளை கொஞ்சமாவது அதை நினைச்சு பார்த்துச்சா? அந்த வருத்தம் எனக்கு. நீ ஏமாந்துட கூடாதுன்ற ஒரே எண்ணத்துலதான் உனக்காக நான் பேசுறேன். இது உனக்கு புரியல? நீ போ. இலே நான் இந்த ஊர்ல இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா புக்கையும் எடுத்து கொண்டு போய் மேல வீசிட்டியல. ஒரு காலத்துல அந்த புக்கும் கைமாத்தையும் சுத்திட்டு தெரியுவேன். இப்ப எல்லாத்தையும் கொண்டு வீசிட்டியல. எடுத்து போற வேண்டி அத்தை எப்படியும் அடுப்படிக்கிறதே இருப்பாங்க. இவன் மொட்டை மாடியில உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பியான். அப்ப நீலா மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருப்பாளோ? சரி மாமாவை சத்தம் போடுவான். மாமா அமோய் ஒரு கலெக்டரா? கலெக்டருக்கு மரியாதை பத்தி அந்த வீட்ல ஊருக்கு தேனா கலெக்டர் அண்ட எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டாலும் ஓவரா பண்ணுவியா? நாமளே ஏறி எடுப்போம். என்ன மாமா என்ன எதுன்னு கேட்க மாட்டாரு. இவ பால்கின் வரை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பழக்கமா இங்கதே வைப்பாங்க. காணமே ஒருவேளை பீச்சிருக்க மாட்டாங்களோ? அப்படிலாம் பண்ண மாட்டாளே. சரி உள்ள போய் பாப்போம். மாமா சத்தம் போடுறது காதுலாக்க விழுகல. சரி உள்ள போய் பாப்போம். இங்க போட்டுருக்காங்களா இல்ல மச்சல போட்டுருக்காங்களான்னு வேற தெரியல. ஐயோ சரி ஏறுவோம். அம்மா நிலா 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 போச்சு. நிலா கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும். ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும். ஆனாலும் என்ன தாகம். மீசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன. தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற. எதுவோ
நிலா நிலா அத்தி அத்தை இலை நீ இங்க என்ன செய்யற? அத்தை அது மாமா மாமா தாத்தா வர சொன்னார். மாமா வர சொன்னாரா? அவர் வர சொன்னா நடு வீட்டுக்குள்ள வருவியோ? அத்தை இல்லத்த, மாமாவை தேடிதான் உள்ள வந்தேன். அப்போ நிலா மேல புக்கேறி இருக்கும்போது காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அதே தூக்கி. உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் மக கிட்ட ஒரு வீடு மட்டும் திறந்திருந்தா போதுமே, நாய் புந்த மாதிரி உள்ள வந்துருவீங்களே. என்ன பல்லவே பேச மாட்டேங்கிற? இப்படியே வாத்தாக்காரி வளர்த்து விட்டாலோ? அம்மா நிறுத்து, என்ன ஓபாட்ட பேசிட்டே இருக்க? ஏய் என்னடி என்னடி போட்டதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவன் யாரு? நேத்து அப்படித்தான் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து நின்னுட்டு எனக்கு தெரியாதான்னு கேட்டுக்கிறியான். இப்ப என்னமா அவன் உன்னை அத்தைங்கிறேன், நீ என்ன உரிமையோட அவன் சண்டைக்கு போற? என்ன ரோட்ல போற நாயெல்லாம் வீட்டுக்குள்ள விட்ட மத்தியா சொல்லணும். அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறிய? தப்புதான் வீட்டுக்குள்ள வந்தது. மாமா வர சொன்னாருந்தே வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மாமகாரன் கிணத்துல விழுந்து சாவச்சனா செத்து போயிருவியா? மாமாக்காக செய்யணும்டா, அதையும் செய்வோம். வெற்றி என்ன சத்தம்? என்னையாச்சு வெற்றி? ஒன்னும் இல்ல மாமா, நீங்க வர சொன்னீங்களா பால் எடுத்துட்டு போய் சொசைட்டில கொடுக்கணுண்டு. அதே மாமா உள்ள வந்தேன். வரும்போது நிலா மேல புக்கேறி எடுத்துட்டு இருந்தாங்க. அது தெரியாம கால் தடி கொட்டி கீழே விழுந்துட்டாங்க. அதே நான் பிடிச்சேன். அத்தை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. உனக்குலாம் வேற வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறது உனக்கு வேலையா? நீலா இருக்காண்டு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கிறேங்க, நல்லா பேசிப்படுவேன். என்ன ஆமா இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரையான்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இவனெல்லாம் வீட்டோட அதாவது வீட்டு வாசலோட வச்சு பேசி அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள வரையான்? எது கூட்டிய? அவனை வரவேணான்னு சொல்றதுக்கு நீ முதல்ல யாரு? நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையே அவங்க போட்ட பிச்சனை. ஆமாமா இவங்க பிச்சை போட்டுதான் இந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு எனக்கு இருக்கு பத்தியலா. வாயை மூடி. அப்பா என்ன நடந்துருக்கு? ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறியா? எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் யாரு முதல்ல? மாமாங்கறியா? நீங்க என்னமோ வெற்றிங்கறியா? யாரு? இல்ல அவன் உனக்கு மொறதாத்த வருது, வேற ஒண்ணும் இல்ல. சரி பாத்தி ஏறி எடுத்துக்கலாம்ல? பாண்டியத்தை கூப்பிடணும்னு நினைச்சேன். சரி அவன் கூப்பிட்டதுக்கு எடுத்துக்கிட்டு நம்மளே ஏறி எடுப்போம். ஏறி எடுத்தேன், தெரியாம கால் தடி குட்டி கீழே விழுந்துட்டேன். உதவிதான் செஞ்சியா, அதுக்கு அம்மா தப்பா பேசுது. பாத்தக்காரியோட புத்தி அதுதான். வெற்றி பாலு இப்பதே கொண்டு போய் வெளியே வச்சு இப்பதே பீச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் பாத்துக்கிடுவேன். பால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வர சொல்லி வீட்டுக்கு வெளியே நிக்க சொல்ல வேண்டியதானே? வீட்டுக்கு அதுக்கு வரணும். உன்னைய வாய் அடக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் அப்படிதான். ஆமா என் வாய் அப்படியே அடைக்கிறதுல குறியாருங்க. ஏய் சாப்பிட வாடி. வரம் போ மாமா, நான் வாரேன். இனிமே மேல ஏறும்போது ஒத்தால ஏறாதியா, யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஏறுங்க. ஏன்னா கீழே விழுந்து அடியில் பட்டு போச்சுன்னா முடித்தேன். பொட்ட பிள்ளைல அதனாலதான். இப்படி பெரிய கலெக்டரா இருக்கியா, எதுக்கும் ஒத்தையால இல்லை வேலையும் செய்யறிய. நான் தான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. நான் வாரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒருவேளை நான் மேல இருந்து கீழே விழுந்திருந்தேன்டா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு எந்த அடியும் படாம என்னைய கரெக்டான நேரத்துல வந்து பிடிச்சதுக்கு நன்றி. என் ஆத்தா பேசுனது எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாதிய. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒன்றும் நினைக்கல. உங்களுக்கு அடியதும் பண்ணல, அதுவே எனக்கு போதும். சரி நான் வாரேன். நான் பார்க்கும்போது ஏதோ உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு, என்னடே தெரியல. பேசாம இவங்கிட்டயே நம்ம கண்ணனை பத்தி கேட்க கூடாது. எப்ப விட்டுருவோம், இன்னும் 2-3 நாள் கழிச்சு கேட்போம். கண்டிப்பா என் கண்ணனை பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு சொல்லு இல்ல செல்லம்மா, இதை விட பயங்கரமான சொல்லெல்லாம் வாங்கியிருக்கேன். இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வோம்ல. இது எப்படி பெரிய வார்த்தை? நீலா, நீ யாரையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன்ட்டு அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒன்னும் உன்னை நாங்க வளர்க்கல. ஆனா நேத்து நீ அந்த பையிட்டு பேசினது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்தது. யார்கிட்டையும் அப்படி பேசாத நீலா, என்ன? ஏன்னா இது ஆத்தாரோட புத்தி. அந்த புத்தி உனக்கு ஒருபோதும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்ப வேணா எல்லாம் மறந்து போயிருக்கலாம் தா. ஆனா ஒரு சில நினைவுலாம் உனக்கு வரும்போது நீ இப்பெல்லாம் இருந்தியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த ஞாபகங்கள் உன்னை கொண்டு வந்து விட்டுக்கிறோம். அப்படி ஒரு நிலையிலதே நீ இருக்க. அப்பா இன்னைக்கு சொல்றது உனக்கு ஒரு நாள் புரியும். சாப்பிடவா? இவங்க எல்லாம் என்னதான் சொல்ல வராங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. முருகா முருகான்னு சொல்லதான் ஞாபகம் வருது. முருகன் கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு வேற கலெக்டர் ஆஃபீஸ் வர போகணும்ல. சரி போயிட்டு சாயந்தரம் போல கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். போயிட்டு முருகனை பார்த்துட்டே வரணும். இல்ல கோலப்படி இருக்குன்ட்டு எல்லா இடத்துலயுமே கோலம் போட்டுட்டு தெரியுமா? அம்மா வீடு தானே மாமா, பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலயும் போடுவோம். பார்க்கலாம். கோலப்படி வாங்கி தர மாட்டியா? என்னை சொல்லணும். ரொம்ப பண்ணாத என்ன, பொண்டாட்டி கட்டினா எல்லாத்தையும் வாங்கி தரணும்.
அதுவும் சரிதே. என்னடோ எல்லாம் உனக்கு கம்பி கோலம்லாம் போட தெரியுமா? எல்லா குழம்பும் போட தெரியும். ஆனா நான் அதே போட்ட குளத்தையே போட்டுட்டு தெரியுவேன். அது என்னமோ எனக்கு ஒரு பழக்கமாய் போச்சு மாமா. ஏதோ மனசுக்குள்ள சங்கடம் ஓடுதுன்னு தெரியுது. என்னட்டு சொல்லு எப்படி மாமோய். நேத்துக்கு இன்னைக்காக்க உன்னை பாத்துக்கிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும் மாமா. என்னண்டு சொல்லு. இல்ல தேனு, சொல்லு மாமா. சொந்தமா வீடு கட்டணுண்டு வாயிலே பீலா விட்டுக்கு இருந்தா ஒன்னுத்துக்கு ஆகாது. சொந்தமா தொழில் வைக்கலாம்னு நினைச்சேன்ல. நான்லாம் தொழில் வைக்க போறேன்னு சொன்னா எனக்குலாம் எவனாவது கடனு காசு தருவானா? நான் தான் சொன்னோம்ல, மனசுக்குள்ள ஏதோ சங்கடத்தை வச்சுட்டு என்கிட்ட பேசிக்கிருக்கேன்டு. உண்மைதாண்டி. ஆனா எனக்குலாம் எவனாவது கடன் தருவானா என்னை நம்பிலாம்? ஏன் உனக்கு என்ன? இல்ல என்னடி கேக்குறேன், ஏன் எவன்கிட்டயாவது கடன் வாங்கி மொத்தமா ஊரை விட்டு ஓடிடுவியா என்ன? எவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா? அப்படி இல்ல தேனு, எவன்கிட்டயாவது கடன் கேட்டு அவன் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டா என்ன செய்ய? காசு என் தலையை அடமானம் வச்சாவது நான் கொடுத்து போடுவேன். இருந்தாலும் யார்கிட்ட போய் கேட்கறது? அதே ஒரு சொந்தமா தொழில் வைக்கணும். முதல்ல என்ன தொழில்னே முடிவு செய்யல. தொழில் வைக்கிறத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அதை என்ன செய்யணும் ஏ செய்யணுங்கிறத உனக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த கடன் கேட்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அந்த விஷயத்துல முதல்ல நீ உன் மனசுக்குள்ள நினைக்க வேண்டியது எந்த ஒரு தட்டு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. உன்னால காசு திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். முக்கியமா வட்டிக்குதே காசு வாங்கணும். புரியுதா? சொந்தமா செய்ய போற தொழில்ல உனக்கு மட்டும் பங்கு இல்லாம உன்னோட பாதியான எனக்கும் பங்கு இருக்கணும். அதுல நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதே நீ ஒரு தொழில தொடங்குற. என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா சொந்த வீடு கட்டுவ. நான் கட்ட வைப்பேன். என்னமோ சொல்ற. சரி, அதே இந்த ஊருக்குள்ள வட்டிக்கு காசு விடுறாங்கல்ல ஒருத்தன், கந்து வட்டிக்காரன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டதே கேட்க போறேன். தைரியமா கேளு மாமா, நான் இருக்கேன். கண்டிப்பா உன்னால வட்டி பணத்தை அடைக்க முடியும். ஆனா என்ன, பாதிக்கு பாதியா கேளு, முழுசா கேட்காத. நீ வட்டிக்கு பணம் கேட்கும் போது என்னை கூப்பிடு. என்ன, நானும் வரேன். நான் உன் கூட வந்தேன்னு வச்சுக்கோங்க. நம்மளெல்லாம் நம்பி எவனாவது கடன் கொடுப்பானா அப்படின்னு உன் மனசுக்கு ஒரு எண்ணம் தோணிக்கிருக்கு பத்தியா, அந்த எண்ணமே வராத அளவுக்கு நான் பேசிவிட்டு வந்துடுவேன். சொந்தமா தொழில் வைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டோம். பிறகு என்ன தொழிலுங்கிறத இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உனக்கு நான் சொல்லிடுவேன். சரியா? நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இப்ப என்ன வெண்ணைக்கான் பல்ல காட்டுற? ஒண்ணுமில்ல, நல்லா தைரியம் கொடுத்து பேசுறீல. ஒருவேளை உன்னை நான் விட்டுருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? நீ என்ன செஞ்சிருப்ப? அப்பாடா ஒரு வழியா விட்டுட்டா, இனி சந்தோஷமா அப்பத்தா கூட இருக்கலாம்னு இருந்திருப்ப. அதுதான்ல இல்ல, உன்னை விட்டுட்டு என்னால் நெசத்துக்குமே இருந்திருக்க முடியாது. காதலம்பிட்டு உள்ள கொட்டி கிடக்கு, வெளிய காட்டத்தே. ஆள பாரு, முரட்டு பையன். நான் முரடன் தாண்டி. அதுக்காக ரொம்பலாம் முரடனா இருக்க மாட்டேன். மனசளவுல நான் குழந்தை தெரியுமா? ஆமா ஆமா, குழந்தை. வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. அப்பத்தா குடும்பி கருக. என்ன பேசுற? அதே மூக்கு வேர்த்துருச்சுல. பேண்ட் என்ன மாமா, நான் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு மூக்குக்கு வேர்த்துக்குறச்சா? வந்து வீட்டுக்கு பின்வாசல்ல நிக்கறாங்க. ஆமா ஆமா, நான் வைக்காத நாட்டுக்கோழி குழம்பாக்கு நீ வச்சிருப்ப. ஆள பாரு, எல்லாத்தையும் மணத்துச்சு. அதே வந்து நிக்கிறீங்களாக்கும். என்னவா, என்ன சோழி? வாங்கிட்டே பேச வந்தியா? நான் என் பேரண்டி தான் பேச வந்தேன். அதே பேரண்டி கிட்ட பேச மாட்டியா? நேத்து அத்து விட்டியல்ல, பஞ்சாயத்துவே வைக்கல. இப்போ என்னவா? இல்ல சும்மா இரு. என்ன சும்மா இருக்கணுமா? இப்போ என்ன அப்பதான் பின்னாடி பல்ட் அடிக்கிற மாதிரி தெரியுது? இல்ல செத்த நேரம் பியாசாம இருக்கல. இப்போ தாம்பளையும் அப்பத்தாங்கிட்ட பியாசம் வந்திருக்கு. கெடுத்து விட்டு போறாதுல. நீ பாட்டுல பேசு மாமா, நான் பாட்டுல வம்பிடுக்கிறேன். மொத்தத்துல செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், அப்படித்தானே? ஏலே, ரேஷன் கடைக்கு போகணும். பைய போட்டிருக்க லைன்ல 4-5 மூடை இருக்கு, தூக்கிட்டு வர முடியாது. வயசானவ நீ தானே எல்லா வேலையும் செய்வ. இன்னைக்கு உன் பொண்டாட்டி கூட வந்து இருந்து விட்டீண்டா, அதெல்லாம் யார் செய்யறது? அதனால வந்து அதை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் நீ போ. என்ன வெண்ணைக்கு? அதெல்லாம் முடியாது. என் புருஷனெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. பைய கொண்டு போய் போடுவாங்களாம். அரிசி மூட்டை தூக்குறதுக்கு என் புருஷன் வேணுமா? உன்கிட்ட பேசவே சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் என் புருஷனை அனுப்ப முடியாது. என்ன சிரிக்கி மவளே, நான் இல்லாம உன் புருஷன் வந்துட்டாரோ? இப்ப நான் தானே என் புருஷனை வச்சிருக்கேன். கரும கால கொடுமை. எங்கயாவது இது நடக்குமா? கட்டின புருஷனை அவளே வச்சிருக்கேன்னு சொல்றாரு.
என்னடா கூத்தா இருக்கு? என் புருஷனை நான் தானே வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். பின்ன என்ன வேற யாராவது வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இந்த பாரு, புருஷனை வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கட்டுன புருஷனை வச்சிருக்கேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? வச்சிருக்கேன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அப்புறம் பிறவு எப்படி சொன்னேன்? எதையாவது காது கொடுத்து கேட்டியா? பாரு எப்படி பேசிக்கிருக்கானு. இப்படிப்பட்ட உனக்கு பொண்டாட்டியா வேணுமா? வேணாம் அப்பத்தா. ஐயா ஐயா ஐயோ, இத போய் நான் எங்க சொல்லுவேன்? ஒரே ராத்திரியில என் பேராண்டி எப்படி மடக்கி விட்டாலே. ஐயா ஐயா ஐயோ அப்பத்தா, என்னை தொடாதாமா, இப்படி ஆயிப்போச்சு. என்னடி பல்ல காமிச்சுக்கு இருக்க? இல்ல, உனக்கு எனக்கு வந்து எதுவுமே நடக்கலன்னு தெரியும்ல. பிறவதுக்கு இப்படி உருளுது கிடக்குது. இல்ல, அது உனக்கு எனக்கும் தானே தெரியும். அப்பதாக்கு என்ன தெரியும்? நீ அதுக்கு ஏத்தாப்புல பேசுறல்ல. இல்ல, நானாப்ல பேசுறேன்னு பேச வச்சு நீ ஆட்டம் ஆடிக்கிருக்க. ஆனா உங்க 2 பேத்துக்கு நடுவுல மாட்டி முடிக்கிறது நான் தான்ல. அப்புறம் என்ன இன்னைக்கு தாலி கட்டினியா? போதும் போதும் கிளவி, எந்திரி. ரொம்பத்தையும் என் புருஷனுக்கு ஐஸ் வைக்கிற. இல்ல, ஒரே ராத்திரியில பொண்டாட்டி முந்தாடி பிடிக்க வச்சுட்டேன்ல. அப்படி என்னதே நடந்துச்சுனே தெரியல. காலையில நம்ம உடம்பு பிடிக்குதுன்னு சொல்லிக்கிறக்கா, நீ உடம்பு பிடிக்குன்னு சொல்ற. என்னடா செஞ்ச? சீ, என்ன கிளவி இப்படி இருக்க? புருஷன் முன்னாடி விஷயத்துல வெளியே சொல்லுவாங்களா? பேராண்டியாவே இருந்தாலும் அப்பதான் நீ நான் ஆமா சொல்லாத மாமா. நீ என்ன இப்படி இருக்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது மாமா. இன்னும் ஒண்ணுமே நடக்கல. ஏல சொல்லக்கூடாது பேசாம இரு. வாய் மூடிட்டு இரு. நீ பாரு கிளவி, இப்பலாம் வந்து கேட்டுக்கிறதுன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பாத்துக்க. குடி குடி, உனக்கு அது மட்டும் தெரியுமாக்கோ? அப்பதான் நீ தப்பா. டேய் இங்க வாரு, நீ என்ன பேசிக்கிறது அமிர்தம் பத்துக்க. உன்னையெல்லாம் நீ நம்பின பத்தியா? என் புத்திய சாணியில முக்கி விளக்கு பாரடி என் தலையில அடிச்சுக்கணும்டா. ஆல்ரெடி மாடு சாணி பச்சையா போட்டுச்சு. வேணா எடுத்து கரைச்சு தரவா? வசதியா இருக்கும். வாரு, அமிர்தம் பத்துக்க. ஏலே, நான் எல்லாம் வாங்கி மட்டும் வைக்கிறேன். கொண்டு வந்து வீட்டுல இறக்கி போறேன். என்ன நான் வாரே பத்தா. நீ போ, அழுவாத. எதுக்கு அழுகிற? கஷ்டமா இருக்குல்ல. நீ அழுக வச்சுட்டீல, என் பாவம் சும்மா விடாதடா. இந்த உலகத்திலே உன் அப்பத்தா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை மாதிரி தாண்டி ரொம்பத்தையும் வாய் கொடுப்பேன்ன. நீ சீன்றன்ற பேர்ல தேவலாம இருக்கிறவன் போய் மொத்தமா இழுத்து விட்டுருவாளையே. அப்படிலாம் கிடையாது. உன் அப்பத்தாவை நான் சீண்டிக்கிட்டே தான் தெரியுவேன். சீண்டினாலும் அது மேல எனக்கு பாசம் அதிகம். என்ன வெண்ணையும் சரி, நான் போய் அது என்ன எதுன்னு பார்த்துட்டு அந்த வட்டிக்கு பேசிட்டு வாரேன். ம். அலே, என் மையன் கழுத்துல தாடி கட்டிட்டான்ல, பிறவையும் குங்குமம் வைக்காம இருக்க. அப்படி இருக்கக்கூடாது என்ன? அது ஆரம்பத்துல உன்னை பிடிக்காமத்தே இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு அடுத்து என் மையன் உங்க இடத்துல தாடி கட்டினதை என்னால ஏத்துக்க முடியலதே. ஏன் இப்ப வரைக்குமே அதை ஏத்துக்க முடியாத விஷயமாத்தே இருந்துச்சு. ஆனா எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒருவேளை ஏன் பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அதை யோசிச்சு பார்க்கவே என்னால முடியாத போது உன் ஆத்தா அதை அனுபவிச்சிருக்காங்க. அதனால நீ என் மைனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு தெரியும் உடனே எதையும் ஏத்துக்க முடியாததே. ஆனா இதுவே உண்மை, இதுதான் நடைமுறைண்டா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இனிமே நெத்தியில குங்குமம் இல்லாம இருக்காது என்ன? தலையில பூவும் வை, எல்லாமே செய். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்ன? என்ன நடந்துச்சு? போயிட்டு நாளை கழிச்சு வர வேண்டியவே இப்பவே வந்துட்டேன். பேசி புரிய வச்சாம்ல. நேத்து உன் அத்தாச்சிட்ட பேசிட்டு மறுபடியும் நீ போன் போட்டு வர சொல்லும் போதே நான் நினைச்சேன். ஆனா ஏதாவது 7:30 கூட்டி வச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அம்மா மனசு இப்படி சீக்கிரத்துல மாற முடியும் நினைக்கல. எல்லாம் நான் தானே பேசி மாத்தினேன். எத்தனை நாளைக்கு இப்படியே ஆத்தா இருக்கும்? அவங்களும் பாவம் தானே. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவுண்டு சொல்லுவாங்க. அதை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லைல்ல. அதே அவங்க வீட்டுக்கார 6 மாசத்துல இறந்து போயிட்டார்ல. நீயும் அதே நிலையில இருக்கும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியாதுல்ல. நீ நேற்று ஒரு நிமிஷம் எப்படி தெரியுமா பதறி போயிட்டாங்க. எனக்கே அப்படி ஆயிப்போச்சுண்டா. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசுல பயம் இருக்குன்னு யோசிச்சு பாரு. நெசந்தே, ஆனா இவ என்னை ஏத்துக்கிட்டா இவளுக்காக இந்த ஆர்மியவே நான் விட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஆனா அவ மனசை மாறணும். மனசு மாறுற வரைக்கும் அவளை விட்டு நான் விலகிதே இருக்கணும். புரியுதுனே, அதுக்காக ஆர்மியிலேவா இருந்துருவ? அதெல்லாம் மனசு மாறும். நீ போதும், நீ ஆர்மியிலலாம் இருக்காத நீ. ஏன்னா வேறுக்கனே வாழ்க்கையை இழந்திருக்காக. திரும்ப போச்சுன்னா செத்து போக கூட யோசிக்க மாட்டாங்க நீ. அதனால அவங்கள மறுபடி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நீ இங்கே வந்து அவங்க கூட இருனே. அது தப்பு. அவங்க மனசு மாறுற வரைக்கும் அவங்க கூட நான் ஒன்றா இருக்க மாட்டேன்.
என்னமோ நீயும் அவங்களும் பொண்ணு சேர்ந்துட்டா எனக்கு போதும். நடக்கும். என் மைனி உன்னைய வச்சு தப்பா பேசுனதுக்கு அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நல்லா வாங்குவாங்கன்னு ஒருத்தி வாங்கி விட்டியான், கேள்விப்பட்டேன். அப்படித்தையும் பேசணும், பொம்பளை பிள்ளை தைரியமாத்தையும் பேசணும். என்ன இந்த ஊர் உலகத்துல குழந்தை குட்டி இல்ல புருஷன் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுறாளுல, அவர்களுக்கெல்லாம் சும்மா வயிற்றுல அடிக்கிற மாதிரியே தான் பதில் சொல்லணும். என்ன நினைக்கலாம், உங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு, உங்க புருஷன் இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படி அவங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். ஆனா வெளியே நடைமுறைக்கிறது சரியா வராது, அப்படி இப்படின்னு சொல்லுவாளுங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது எவ்வளவு வெளியே காட்ட மாட்டாளுங்க. நீ என்னைக்குமே என்னைக்குமே இதே மாதிரி தைரியசாலியாத்தே இருக்கணும். என்ன யாரும் கூணி குறுகி போய் நிக்கவே கூடாது. என்ன என் மையன் உன்னைய நல்லா வச்சு பாத்துக்கிறேன். என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஊண்டு சொன்னா அவன் உனக்காக ஆர்மியை விட்டுட்டு வர கூட தயாராத்தே இருப்பியான். நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா நீ என்னைய மாமியாரா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன் விருப்பம். இப்போ அத்தாச்சி சொல்ற பதில்லவே இருக்கு. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. கண்ணகி, எனக்கு தெரியும்டா, எதையும் உடனே ஏத்துக்கிற முடியாததே. ஆனா வாழ்க்கை இதுதான்டா, அதுக்கு ஏத்தாப்ப நம்ம மாறிக்கிறோம்ல. அதுக்குதான் உன்கிட்ட சொன்னேன், உன் முடிவை சொல்லுதா. அவரு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இங்க வாரேன்னு சொன்னார்ல, அவர் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லவா? ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா, அவன் வந்ததுக்கு பிறவே சொல்லு, நான் உன்னை எதுவுமே கேட்கவே இல்லையே. ஆனா வாழ்க்கை வாழாம இருக்காதீங்கன்னு சொல்றேன். நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுக்கலாமா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை நான் என் மருமகளா ஏத்துக்கிட்டேன், நீதே நீ மாமியாரா ஏத்துக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு என் மைய வர வரைக்கும் காத்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அவன் போய் 5 நாள் இருக்குமா, என்ன வந்துருவியா அவன் 2 நாள்ல. பிறகு நீ சொல்ற முடிவு வச்சதே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவரு இங்க வரட்டும். சரிதா, உன் விருப்பம் தான் என் விருப்பம். இங்க வாரு, இதுக்கு முன்னாடி நீ அழுதுக்கு இருந்தீண்டா, உன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனா என்னைக்கு என் மையன் உங்க இடத்துல தாலி கட்டினானோ அதுக்கு பிறகு இப்ப நீ அழுகலாம் கூடாது. என்ன பூ வைக்காம பொட்டு வைக்காம அப்பெல்லாம் நீ இருக்கவே கூடாது. என்ன எப்பயும் போல இரு. என்ன என் மையன் வந்துருவியான். சரிங்க அத்தை. சரிதா, நீ உட்காந்துக்கு இருக்குன்னா உட்காந்துக்கிரு, நான் மேல இருக்கு போயிட்டு வரேன். இப்ப நான் போனதையும் கரெக்டா இருக்கும். அண்ணே என்னடா நல்லா இருந்தா சரிவே. சரி, நம்ம கூட ஒரு ஆள் வந்துச்சு, எங்க வச்சு? இனி யாரும் பிளான் படி எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருக்கும்ல? இனியாரோ தங்கச்சி உன் மச்சான பாத்திருப்பா. என்னமோல எனக்கு என் தங்கச்சி நல்லா இருந்தா போதும். ஏன் மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சியே நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், உன் ஆத்தா அப்பா நல்லா இருக்கணும் அப்படியே வேண்டிக்கிருக்கியே. நீ நல்லா இருக்கணும், அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு கிடையாதா? ஏன் இப்படி இருக்க? வாஸ்தவமான கேள்விதே. ஆனா என்னைக்குமே மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்னா கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்துருவாரு. அதனாலவே எப்படி மாமா இப்படி இருக்க? எல்லாம் அப்படிதாப்ல, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்களா? அப்புறம் நல்லா படிச்சதுக்கு என்ன, நல்லா படிச்சு நல்லா ஒரு நிலைமைக்கு வரணும். என்ன நீ இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை, அதெல்லாம் நல்லா படிப்பேன். அப்புறம் மாமா, என்கிட்ட இருந்த தாவணி எல்லாம் பழசா போச்சு. நாளைக்கு கடை தெருவுக்கு போய் தாவணி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோமா? அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வேற வைக்கிறோம்ல, அதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. நானே ஒன்று சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன், கண்டிப்பா வாங்கிடுறேன். கல்யாணத்துக்கு பிறகு அது எடுக்கும்போது எடுத்துக்கிடுவோம். உனக்கு தாவணி பாவனைலாம் ஒரு மாதிரி பழசா போச்சுன்னு சொல்லி சொன்னீல, அதை வேணா முதல்ல நான் வாங்கி தரேன். நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வா, ஏன்னா அப்படியே கடை தெருவுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி மாமா. பாரு, நெத்தியில குங்குமம் இதா இருக்கு, இரு ஊதி வரேன். இப்ப பாரு. உன் கருங்கோந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். கண்ணகி, என்னம்மா கண்ணகி? மார்போடு சாயம் அந்த மயக்கம் போதும், மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அம்மா கிட்ட பேசிக்கிருந்தத கேட்டேன். நான் வந்ததுக்கு பிறகு முடிவு சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. அதுவும் நேற்று நீங்கள் என்கிட்ட பேசும்போது சத்தியத்துக்குமே சொல்கிறேன், என்னால் முடியல. இப்பயும் நான் அவசரம்லாம் படுத்தலை. உன் முடிவு என்னமோ அதுதான் என் முடிவும். வாழ்க்கைக்கு பிறகு அடுத்த வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் கிடையாது, இன்னமும் உனக்கு வாழ்க்கை இருக்குன்னு உணர்த்தினது
நீங்கதான். இன்னமும் என் மனசு உங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லவே. ஆனாலும் உங்களை கஷ்டப்படுத்த வேணாம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இல்லை என்றால் என்னாவே, நெருப்போடு வெந்தே மண்ணாவே. வெக்கமா இல்ல? நான் எதுக்குல வெக்கப்படணும்? எனக்கு தெரியும் நீ வெக்கம்ல பட மாட்டேன்னு. இப்படி அப்படி இருக்க, இதுக்காக நீ 8 மணி பஸ்ஸுக்கு காத்து கடந்து நீ கொண்டு போய் பால் பொடியை கொடுத்துட்டு வந்திருக்க. எப்படா? ஏல அதுக்காக மட்டும் போகல, இன்னொரு பொருள் வாங்கிட்டு போனமே. என்ன வாங்கிட்டு போன? பழக்க போல சாணி வாங்கிட்டு போனியா? இல்ல என்னல எப்ப பார்த்தாலும் சாணி சாணிட்டு சொல்லிட்டே கிடக்குற. எனி டைம் சாணியில கிடப்பாங்களாக்கும். இல்ல இப்ப நான் காதல் தான் பண்றேன், இன்னும் சாணியில பேசாத என்ன. இல்லாம இங்க இருந்து மெனக்கட்டு போய் பால் பொட்டியை கொடுத்துட்டு பால் ஊத்தி குடுங்கன்னு சொல்லிவிட்டு, நீ சரியான ஆளுவே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ லேசப்பட்ட ஆளு நினைச்சா நீ பழைய ஆளுதாப்பு. காதல் வந்துட்டா அந்த கண்ணு முள்ளலாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஒரு படி மேல ஏறி தலையில சுத்தியப்பு. ஆனா இது போய் எங்க முடிய போறேன்னு தெரியல. உனக்கு ஒரு சங்கதி தெரியுமா? நீ இப்படி போக உன் சித்தி வந்து எங்க ஆட்டுக்குட்டியை காணா வெளிச்சி எங்க போனாடி அடிச்சு. நீ சமாளிச்சிருப்ப எனக்கு தெரியும்ல. அண்ணே அதுதான் நீ செய்யல. இல்ல என்ன சொல்ற? அண்ணே என்னை மன்னிச்சுக்க, அம்மா நீ விளக்க மாத்தையே அடிச்சு பிடிச்சு, அதனால உண்மையை சொல்லிவிட்டேன். இல்ல என்னடா சொல்ற? போட்டுட்டியா? ஐயோ டீச்சர் என்ன தூக்கி போட்டு போட்டுட்டியா? ஆமாண்ணே, என்ன செய்யண்டே தெரியல. நான் போய் சொல்லிட்டு அம்மா கண்டுபிடிச்சிருச்சுனே, அதனால சொல்லிவிட்டேன். எப்படியோ நீ அது கண்ணுல பட்டினா உன்னை தோலை உரிச்சு போடும்னே. இல்ல இல்ல ஏம்பல இப்படி செஞ்ச? நீ இருக்கின்ற தைரியத்துல தானே தூக்கி கொடுத்தேன். இல்ல சித்திக்கு தெரிஞ்சுனா அப்படித்தாம்ல என்ன இப்படி பண்ண? நானும் வேற என்ன செஞ்சனா? அத விளக்க மாத்தால என்ன அடி அடிச்சிச்சு தெரியுமா? எனக்கு தான் தெரியும், அதனால தான் தூக்கி. இல்ல போல விட்டு நம்ம கூட டீச்சர் பாவம் தெரியுமா? 5 நாள் வச்சுட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் 2 நாள் கூட அவங்க வச்சுக்கல. இப்படி பண்ணிட்டீல என்னல பாக்குற? அடே நான் சும்மா நச்சக்கு ஒரு பொய்யிலே போட்டேன். ஆனா அப்ப கூட உனக்கு என்னடா ஐயோ சித்தி உன்னை அடிச்ச பரவாயில்லை நினைக்க தோணுதா? உன் அம்மா கூட டீச்சர் 5 நாளுக்கு மேல 2 நாள் வச்சிருந்தாங்களா? பாவம்ல நம்ம குட்டி டீச்சரு ஆசைப்பட்டு கேட்டாங்கல்ல. இங்க பாரு, என் ஆத்தா ஆசைப்பட்டதே, அதாவது அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அது உசுரோட இருந்து அது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சிருப்பேன். ஆனா அம்முட்டி டீச்சர் அம்மான்ற ஸ்தானத்துல தான் நினைச்சு பாக்கேன். அப்ப அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது நிறைவேற்றணும்ல. என்கிட்ட ஆசைப்பட்டு ஆட்டுக்குட்டி கேட்கும் போது நான் கொடுத்துட்டேன் நம்ம திருசா குட்டிய. அப்ப அவங்க பத்திரமா வச்சிருக்கணும்ல. அது வரைக்கும் சமாளிக்கணும்ல. இல்ல எதையாவது சொல்லி சமாளில. ஆனாலும் இந்த அளவுக்கு பாஸ் ஆகாதுப்பு. ஒருவேளை அவங்க நீ ஏமாத்திட்டே நீ என்ன செய்வ? அன்னைக்குதே உசுறு என் உடம்புல இருக்க கடைசி நாள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், யாத்த முகத்தை கூட நான் பார்த்தது இல்லைன்ட்டு. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களே எனக்கு கிடைக்கல. சத்தியமா உசுரோடையே இருக்க மாட்டேன். ரகு என்ன வார்த்தை சொன்ன? ஒண்ணு இல்ல டீச்சரு, நீங்க எதுக்கு இங்க வந்தியா? முதல்ல போங்க டீச்சர். மாயா சித்தி கண்ணில் பட்டியன்னு அம்பிடுதேன். என்ன பயமா? என்ன பயமாட்டி கேக்குறேன். இங்க வார் ரகு, உன் சித்திக்கு பயப்படாலாம் நான் கிடையாது. என்ன ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டு இப்படி பயந்து சாகிறதுக்கு என்கிட்ட கொடுத்திய? எனக்கு வேணாம் ஆட்டுக்குட்டி, நாளைக்கே வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். டீச்சரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லிட்டு எனக்கு வேணாம் டீச்சரு, நீங்க வச்சுக்கிறீங்க, 3 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன். எனக்கு வேணாம் ரகு, நீங்களே வச்சுக்கிறங்க. இங்க வாரு, உன் சித்திக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்காத ரகு. என்ன நான் ரதி, புரியுதா? என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியாதுல்ல? இனி நீ கட்டிக்க அப்ப தெரியும். டீச்சர் என்ன சொன்னீங்க? ஒரு சில விஷயங்களுக்குலாம் ஒரே ஒரு தடவை தான் விளக்கம் கொடுக்க முடியும். அதிலே புரிஞ்சுக்கிறவன் உண்மையா காதலிக்கிறவன். 3 நாள் கழிச்சு வீட்டு சைடு வா, என்னன்னு தெளிவா சொல்றேன். என்ன சொல்லிட்டு போறாங்க? நான் தான் சொன்னேன்ல, நீ ஒரு மடப்பையன், உனக்கு ஒண்ணுமே புரியாதுடா, இப்படியே இரு. ஓஹோ, ஆட்டுக்குட்டியை இந்த சிறுக்கிட்டே தூக்கி கொடுத்தியா? சித்தி ஓ, ஆட்டுக்குட்டியை கொடுத்து நீங்க காதல் பண்றீங்க. காதல்
இன்னைக்கு உன் காலை உடைக்கிற உடனே நீ வீட்டை விட எந்திரிச்சு போக கூடாது. இன்னைக்கு என்ன செய்யன்னு பாரு. உனக்கெல்லாம் எம்புடு திமிரு. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு 2 பேரும் என்ன செய்யறேன்னு பாரு.